அழகாய் பூக்குதே சுகமாய் தாக்குதே அழகாய் பூக்குதே. மதி, அழாதட அழாத அழாத இரு, உங்க அம்மா வரட்டும். மதி, இத வந்துட்டேங்க. அதவா என்னங்க, எதுக்கு தம்பி அழுகுறா? அதவா என்னடா ஆச்சு? என்னம்மா, என்ன எதுக்குமா அழுகுற? என்னடி என்ன பண்ணிக்கிட்டு இருக்க? இத்தனை தடவை சொல்லிருக்கேன் இல்லையே, தனியா ரூம்ல விட்டுட்டு போகாதானே. அது வந்து அவனுக்கு என்னங்க ஆச்சு? அதவா ஏய், என்னங்க பிள்ளைய தொட்ட என்னங்க பேசாத. எத்தனை தடவை உன்கிட்ட திரும்ப திரும்ப சொல்லிருக்கேன், தொட்டில தம்பி தூங்கினா தனியா விட்டுட்டு போகாத போகாதன்னு. இவன் என்ன சொல்றது, நாம என்ன கேக்குறதுங்கிற நினைப்பு. இல்லங்க, அது வந்து தொட்டில இருந்து விழுந்து பிள்ளை எப்படி அழுகுது? ஐயோ தொட்டு என்னங்க, தொட்டு கீழே தகாணி வச்சிட்டாங்க போனேன். தலகாணி வச்சா போதும், பிள்ளைய கூட இருந்தெல்லாம் பாத்துக்க மாட்டேன். இல்லங்க, சுபா கூப்பிட்டானே. அடிச்சி வாய மூடு. எப்ப போற விளையாட்டு, என்ன குழந்தையாடி நீ? அது என்னங்க, தம்பி அழுகுறான், அத தம்பிய கொடுங்க. ஏய், பிள்ளைய தொட்ட. என்னங்க சாரிங்க. நிறுத்தடி. டெய்லி ஒரு 10 தடவையாவது சொல்லுவேன், ஒன்னு ஹால்ல உள்ள தொட்டில தம்பியை தூங்க போடு, இங்க தூங்க போட்டா கூடயே உக்காந்துக்கோன்னு. எதையுமே கேட்கல. இல்லங்க, நான் கூட தாங்க இருந்தேன். பொய் சொல்லாத. இன்னொரு வரம் அரைஞ்ச என்னங்க வரமுதான் போத்தேனே. ஜீவா கூட சேர்ந்து எல்லாம் விளையாண்டுக்கிட்டு சிரிச்சுக்கிட்டு, பிள்ளை தனியா இங்க இருக்குங்கிற நினைப்பு கூட உனக்கு இல்ல. எனக்கு உன் விளையாட்டு சந்தோஷம் தான் முக்கியம். இல்லங்க, இப்பதான் நான் வெளிய போனேன். அதுவும் தொட்டில் கீழே தலகாணியில வச்சுட்டு போனேங்க. நிறுத்தடி. விழுந்தாலும் தலகாணியில விளையாட்டு நினைச்சிட்டு போயிருக்க, அப்படி என்ன உனக்கு விளையாட்டு கேக்குது? சாரிங்க. சாரி. திரும்ப திரும்ப இதை செய்யாதன்னு சொன்ன நான் அப்பட கேன பையன். என்னங்க ஏய், ஒழுங்கா ஒரு பிள்ளைய கூட போத்துக்க தெரியல. என்னடி நீ எல்லாம் ஒரு பொண்ணு? மதி, என்னாச்சு? மதி, தம்பி எதுக்கு அழுகுறான்? மதி, சாரிங்க. ஓய மூடு, உன்னை பார்த்தாலே எரிச்சல் வருது. மதி, ஐயோ என்னாச்சு? இரா மச்சான், என்ன? அதான் ஏன் இப்படி அழுகுறான்? தொட்டில இருந்து விழுந்துட்டான். அச்சச்சோ, தம்பிக்கு ஏதாவது அடிபடலையே? யாருக்கு தெரியும்? இல்ல விடாம அழுகுறத பார்த்தா என்ன ஆச்சோ? ஐயோ இரா மச்சான், அதெல்லாம் ஒண்ணும் ஆயிருக்காது. நீயே பாத்துட்டே நிக்கிற, தம்பிய வாங்கு. யாரும் வாங்க வேண்டாம், நான் பாத்துக்கிறேன். போங்க, நீங்க போய் விளையாடுங்க. ஈரா மச்சாருக்கு இவ்வளவு கோபமா? இப்படிலாம் கோபப்பட மாட்டாங்களே. மதி, தம்பி அழுகுறான் பாரு, சமாதானப்படுத்து. என்னங்க, கொடுங்க தம்பிய. வேண்டான்னு சொன்னேன். எனக்கு பாத்துக்க தெரியும். உன்னை நம்பிலாம் பிள்ளைய விட்டுட்டு போறேன்ல, என்ன சொல்லணும்? ஈரா மச்சான், நீ அப்படி பேசுற? மதி, மதி, தம்பி எதுக்கு அழுகுறான்? வைஷாத்த, உள்ள வாங்க. நீங்க எல்லாம் இங்கதான் இருக்கீங்களா? எதுக்கு தம்பி? என்ன வீரா, என்னாச்சு? நீ தம்பியை தூக்கிட்டு நிக்கிற, எதுக்கு அழுகுறான்? தொட்டில இருந்து கீழே விழுந்துட்டான். என்னடா சொல்ற? ஏய் அதவா இங்க பாரு. என்னமா கீழே விழுந்துட்டியாக்கும்? ஒண்ணு இல்லடா, ஒண்ணு இல்ல. அதவா, ஐயோ என்னாச்சு, ஏன் அழுகுறான்? இதுக்கு எல்லாம் இங்க சேர்ந்து நிக்கிறீங்க? மதனி, ஆதவன் கீழே விழுந்துட்டானா? தொட்டில இருந்தா? ஆமா மதனி. கிட்ட வா. ஏய், இங்க பாரு. அதவா, என்னடா நீ கையில வச்சிட்டு இருக்க? பிள்ளைய அவ அம்மா கிட்ட கொடுக்க வேண்டியதானே? நேரம் அழுகைய நிப்பாட்டி இருப்பா. மதி, சொல்லுங்கம்மா. தொட்டில் கீழே தலகாணி போட்டு வைன்னு சொன்னேன், போட்டு வச்சியா இல்லையா? போட்டு வச்சேம்மா. தலகாணில தான் விழுந்தானா இல்ல தலகாணில தான் விழுந்திருந்தான்? அப்பனா பயத்துல அழுவாண்டா. கொடு பிள்ளைய கொடு. அத்தை குடுடா, நீ கையில தூக்கி வச்சுக்கிட்டு. நீ வாடி தங்கம். என்னம்மா பயந்துட்டீங்களா? சோ, கண்ணு பயந்து அழுகுது. மதனி, வெளியே தூக்கிட்டு வாங்க. இத தூக்கிட்டு வரேன். நீங்க எதுக்கு நீங்க கூட்டம் போட்டுட்டு இருக்கீங்க? சுபா, தம்பி தண்ணி டப்பா எடுத்துட்டு வா. சரிங்க அத்தை. வசுகி, தம்பி விளையாட்டு ஜாமா எடுத்துட்டு வா. பயந்துதான் அழுகுறான், ஒரு நிமிஷத்துல அழுக நிப்பாட்டிடுவான். சரிங்க அத்தை. மதி கண்ணத்துல ஈரா மச்சான், மதி அடிச்சிட்டாங்களா? மதி நம்மள திரும்பி கூட பார்க்கல, தலைய குனிஞ்சிட்டு அழுகுறானா? இதுக்காக இப்படி அடிச்சிருக்காங்க. தம்பி கீழே விழுந்துட்டா மதிக்கும் தானே வருத்தம். ஆனா வீரா மச்சான் அடிச்சிருக்காங்கண்ணா. சரி ஓகே, இனி நம்ம இங்க நிக்க வேண்டாம், வெளியே போவோம், அவங்களா பேசிக்கிட்டோம். என்னங்க? பேசாதன்னு சொன்னேன். இனி ஒரு வார்த்தை என்கிட்ட பேசுன அவ்வளவுதான் பாத்துக்கோ. கொஞ்சம் கூட என் பேச்சுக்கு மரியாதை இல்ல, இல்லைய பொறுப்பா பாத்துக்க தெரியல. பிறகு என்னடி நீ எல்லாம்? வீட்டுக்குள்ள உன் வீட்டுல இருந்ததை விட இங்க ரொம்ப சந்தோஷமா இருக்கேல்ல, அதனால கொழுப்பு கூடிருச்சு. மாமியார் பிரச்சனை, நாத்தனார் பிரச்சனை, எந்த பிரச்சனையும் இல்லாம மாமியார் அம்மாக்கு மேலேயும் நல்லா பாத்துக்கிறாங்க. வீட்டுல ஒரு வேலை பாக்குறதுல எல்லாத்துக்கும் அதுக்கு ஆள் இருக்கு. நல்லா 3 வேலையும் மூக்க பிடிக்க நல்லா தின்னுட்டு தூங்கி எழுந்திருக்கிற உனக்கு கொழுப்பு கூடிருச்சுன்னா ஒன்னும் தப்பு இல்ல. ஆனா அதுக்காக ஏன் பிள்ளைய கஷ்டப்படுத்தாத. இல்லங்க, நான் தெரியாம. ஆய முடிடி.
நீ பேசினாலும் எரிச்சலா இருக்கு. பச்சை புள்ளைய பாத்துக்க தெரியல. ஏன்னா என்னடி பெத்தவ? நல்ல சொகுசா இருந்து சௌரியம் கண்டுக்கிட்டு அதே மாதிரி என் நேரம் கொண்டாடிட்டு இருக்கணும்னு நினைக்கிற. என்னங்க, இனிமேல் கவனமா இருப்பேங்க. தம்பி தூங்கி எழுந்திருக்கிற வரைக்கும் பக்கத்துல தான் இருப்பேன். விட்டுட்டு எங்கேயும் போக மாட்டேங்க. சாரிங்க, சாரி. கோபப்படாதீங்கங்க. கோபப்படாம கொஞ்சறேன். ஏய், எதுக்கு எடுத்தாலும் உடனே அழுதுறது நடிக்கிறது. அழுகிற மூஞ்ச பார்த்தாலும் என்னங்க, என்னங்க? அதவா, அதவா, ஒண்ணு கூட தூக்க விட மாட்டேன்னு சொல்லிட்டாருடா. இருடா, இரு அம்மா வரேன். உனக்கு ஒண்ணு இல்லடா, ஒண்ணு இல்ல. யாரா பேசுன? கொஞ்சம் நெஞ்ச பேச்சா பேசுன? மன்னர் பரம்பரை, மண்ணாங்கட்டி பரம்பரை நீயே. அதானே. ஒரே நல்ல சீக்கு வந்து கோழி மாதிரி ஆயிட்டா. ஐயோ ஐயோ. சிந்துக்கண்ணு, ஷகிலாக்கா, இன்னும் கொஞ்சம் கசாயம் போட்டு கொண்டு வரட்டாமா? கசாயமா? ஏன்க்கா? கசாயம் கொடுத்தே என் ஜோலியை முடிச்சிடலாம்னு நினைச்சீங்களா? ஐயோ, என்னம்மா இப்படி சொல்ற? போதும்க்கா, கசாயம் குடிச்சு குடிச்சு முடியல. அக்கா, காய்ச்சலை பொறுத்துக்கிறேன், தலைவலிய பொறுத்துக்கிறேன், அப்பப்ப வர இருமலை கூட பொறுத்துக்கிறேன். ஆனா இந்த மூக்கு மட்டும் ஒழுகுது பாருங்க, பொறுத்துக்க முடியலக்கா. அக்கா, இது மட்டும் உடனே நிக்கிற மாதிரி ஏதாவது இருந்தா சொல்லுங்கக்கா. உடனே வா. ஷகிலா, சீத்து, நம்ம வீட்டுக்கு பின்னாடி ஒரு புது கட்டட வேலை நடக்குது. அங்க போய் கொஞ்சோண்டு குழைச்ச சிமெண்ட மட்டும் அள்ளிட்டு வாங்க. எதுக்கு சீத்து? உடனே நிப்பாட்டணும்னு சொன்னால சிமெண்ட வச்சு அடைச்சிடுவோம். டேய், என்ன கிண்டலா? ஆமா ஆமா, கிண்டல் பண்ணிட்டாலும். ஷகிலா, நீ போ, சிமெண்ட் எடுத்துட்டு வா. ஒழுகுற மூக்க அடைச்சிடுவோம். அடுத்து எந்த தொந்தரவும் இருக்காது. ஏன் சொல்ல மாட்ட? ஒழுகுற மூக்க அடைக்கிறேன்னு ஒரேதான் என் மூச்சு அடைச்சிட்டு நிம்மதியா இருந்துக்கலாம் நினைச்சிட்டியோ? அப்படியெல்லாம் உன்னை நிம்மதியா இருக்க விட்ட மாட்டேன். வாழ்க்கை ஃபுல்லா நீ என் டார்ச்சர் அனுபவிச்சுட்டு தான் இருக்கணும். அதுக்கு தானடி இத்தனை வருஷம் தவம் கிடந்த. சிந்து, சொல்லுங்க ஷைலாக்கா. எதுக்குமா இவ்வளவு கஷ்டம்? காலையில இருந்து பாரு, பொழுதும் அடைய போகுது. எவ்வளவு நேரம் இப்படியே உட்காந்துட்டு இருப்ப? முடியலக்கா. அதுக்குதான் ஹாஸ்பிட்டல் போன்னு சொல்றேன். ஹாஸ்பிட்டல் போறத பத்தி பிரச்சனை இல்லக்கா, ஆனா அங்க ஊசி போடுவாங்களே. ஐஸ்கிரீம் சாப்பிடும் போதுல நல்லா இருந்ததுல? அது நல்லா தான் இருந்தது, ரொம்ப ரொம்ப நல்லா இருந்தது. ஆச்சு, எங்க அண்ணன் வாங்கி கொடுத்ததுல. இவ்வளவு பட்டும் சேட்டைய பாரு. அண்ணே வாங்கி கொடுத்ததான். சாப்பிடாத சாப்பிடாதன்னு சொன்னேன், சரி சரின்னு சொன்னேன். ஆனா கேட்டியா? ஐஸ்கிரீம் எனக்கு ரொம்ப பிடிக்கும்டா. இதுக்கு முன்ன இப்படி சளி பிடிச்சதே இல்ல. இந்த தடவை தான் நீதான் கண்ணு வச்சுட்டேன்னு நினைக்கிறேன். எரும மாடு. ஆமா, நான் கண்ணு வச்சுதான் உனக்கு சளி பிடிச்சு காய்ச்சல் வந்தது. 4 ஐஸ்கிரீமையும் கொஞ்சம் கூட மனசாட்சியே இல்லாம புருஷன் அப்படி பக்கத்துல உட்கார வச்சு பாக்க வச்சு சாப்பிட்டியே, அதனால உனக்கு சளி பிடிக்கல. அதனாலதான் பிடிக்கல, நீதான் பார்த்து கண்ணு வச்சுட்ட. சரி, இப்ப என்ன பண்ணலாம்? இப்படி ஏதோ உட்காந்துருக்க போறியா? இப்பவே ஈவினிங் ஆயிடுச்சு. இன்னும் கொஞ்ச நேரத்துல இருட்டிடும். அப்புறம் இன்னும் கொஞ்சம் குளிரும், இன்னும் கொஞ்சம் மூக்கு ஒழுகும். அதை விட காய்ச்சல் பயங்கரமா இருக்கும். பயமுடுத்தாத. ஏய், வா, ஹாஸ்பிட்டல் போயிட்டு வந்துடலாம். நான் வர மாட்டேன். சரி, ஓகே. அப்பனா உங்க அண்ணனுக்கு கால் பண்ண வேண்டியதான். சுமாரு, அவனை கூப்பிடாத. ஏன்? அவன் தூக்கிட்டு போயிடுவான். தூக்கிட்டு போவானா? ஆமா, ஒரு தடவை இப்படிதான் பயங்கர காய்ச்சலா ஊசி போட பயந்துட்டு ஹாஸ்பிட்டல் வரவே மாட்டேன்னு சொன்னேன். கேட்காம அந்த சரத்து மாடு சக்தியான கூட சேர்ந்து என்ன தூக்கிட்டு போய் ஊசி மட்டும் இல்லடா, கையில பெரிய ஊசிய நரம்புல குத்தி ட்ரிப்ஸ் எல்லாம் போட்டாங்க. அதுல இருந்து அவங்க கிட்ட மட்டும் எது ஒண்ணுன்னா சொல்லவே மாட்டேன். மரகதத்திட்ட சொல்லி மெடிக்கல்ல மாத்திரை வாங்கி போட்டுக்குவேன். ஓ, இந்த வேலையெல்லாம் பாப்பியா? அம்மாடி, இப்ப மாத்திரை போட்டும் கேட்கலையே. அது அக்கா என்னன்னு தெரியல. அது 4 ஐஸ்கிரீம் பாக்குற வேலை. அதையே சொல்லாதடா. சித்து தம்பி. ஷகிலா, உன்னோட ஒர்க் முடிஞ்சதா? எல்லாத்தையும் முடிச்சிட்டேன். சரி, ஓகே, நீ கிளம்பு. என்ன தம்பி சொல்ற? பிள்ளை எப்படியே விட்டுட்டு போகவா? நான் பாத்துக்கிறேன்க்கா. அதான் ஐடியா கொடுத்துட்டால தூக்கிட்டு போகணும்னு. இப்பவே தூக்கிட்டு கிளம்புறேன். ஏய், இங்க பாரு. சித்து, அப்பனா கூட்டிட்டு போய்க்கிறியா? வேற என்னக்கா பண்ண? காலையில இருந்து இப்படியே தான் உட்காந்துருக்கா. இன்னும் சரியா சாப்பிட கூட இல்ல. நான் ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு போய்க்கிறேன். சகிலா, நீ கிளம்பு. நான் வேணா ஹாஸ்பிட்டலுக்கு? வேண்டாம் வேண்டாம், நான் பாத்துக்கிறேன். பிறகு உனக்கு வீட்டுக்கு போக லேட் ஆயிடும். நேத்தே நைட் ரொம்ப லேட்டா போனேன். இன்னைக்காவது கொஞ்சம் சீக்கிரம் கிளம்பு. சிந்து, நான் கிளம்பவா? பாத்துக்கிறியா? நீங்களும்? அப்பனா போறதுக்கு முன்ன கஷாயம் போட்டு கொடுக்கவா?
அக்கா ரொம்ப நன்றிக்கா. கிளம்புங்கக்கா, இனி கஷாயமே வேண்டாம், நான் பாத்துக்கிறேன். சாரிம்மா. சித்து பாத்துக்கோ. ஆனா எல்லா வேலையும் வீட்டு வேலையெல்லாம் முடிச்சிட்டேன். நைட்டுக்கு இட்லி செஞ்சு ஹாட் பாக்ஸ்ல வச்சிருக்கேன். நீ எடுத்து போட்டு சாப்பிட்டுக்குவேல. ஒன்னும் பிரச்சனை இல்ல, நான் பாத்துக்கிறேன், நீ போயிட்டு வா. சரி சித்து. மாடி, நான் போயிட்டு வரேம்மா. சரிக்கா. சித்து, சொல்லுமா. ரொம்ப முடியலடா, அப்படியே படுத்துக்கவா? வேண்டாம், ஹாஸ்பிட்டல் போலாம். நான் தான் வர மாட்டேன்னு சொல்றேன்ல. நீ வர மாட்டேன்னு தான் சொல்லுவ, அப்புறம் ஆனா நான் தூக்கிட்டு போலாம். டேய் போலாமா? ஏய் கொன்றுவேன், பக்கத்துல வந்த அவ்வளவுதான். ஏய் வேண்டாம். என்ன இவ்வளவு அனலா இருக்கு? இவ்வளவு காய்ச்சல தாங்கிக்குவ, நான் ஹாஸ்பிட்டல் வர மாட்டேன். ஊசினா பயம்டா. சரி ஓகே, ஊசி போடாம டேப்லெட் மட்டும் கொடுக்க சொல்றேன். அப்பெல்லாம் கொடுக்க மாட்டாங்க. இதுக்கு முன்ன அம்மா நிறைய தடவை இப்படி ஏமாத்தி என்ன கூட்டிட்டு போய் ஊசி போட்டிருக்காங்க. சரியா போச்சு. சரி ஓகே, வேற வழி இல்ல. என்ன? தூக்கிட்டு தான் போனோம். இங்க பாரு, பக்கத்துல வந்த சரி, கை ஏதாவது மேல பட்டுச்சு என்ன பண்ணுவ? வேண்டாம் சீத்து. ஏய் வா, என்ன ஒரு சூடு! எப்படி இப்படி தாங்கிட்டு இருக்க? அந்த அளவுக்கு பயமா? ரொம்ப பயம். சரி ஓகே, நான் இருக்கேன்ல, நான் பாத்துக்கிறேன், வா. இல்ல வேண்டாம். சொன்னா கேட்டேன்னா நல்ல புள்ள, இல்லாட்டி அப்புறம் மாமா கொஞ்சம். மாமாவா? மாமா கொஞ்சம் முரட்டுத்தனமா இறங்குன. என்னடா டிஃபரெண்டா பேசுற? என்னன்னு தெரியல, என்னென்னமோ பேசணும்னு தோணுது. இங்க பாரு, எனக்கு காய்ச்சல், என் உடம்புல ஸ்ட்ரென்த் இல்லைன்னு மட்டும் நினைக்காத. ஏதாவது வம்பு பண்ண வம்பு பண்ணா பயங்கரமா அடிப்பேன்டா. என்ன சிரிக்கிற? ஒண்ணு இல்ல, வா போயிட்டு வரலாம் முத ஹாஸ்பிட்டல், நான் பாத்துக்கிறேன். ரொம்பவே டயர்டா தான் இருக்கு, பேசாம தூக்கிட்டே போயிடுறியா? அப்படித்தான் பேசணும். சொல்லு மாமா மாமா. டேய் மாமா சொல்றா. இங்க பாரு பேசுறத. டேய் ஆதவா, கொஞ்ச நேரத்துல கத்துன்னு கத்தி எல்லாத்தையும் பயமுறுத்திட்டு இப்ப உங்க மாமி கூட சேர்ந்து பேசிட்டு இருக்கியோ? அதெல்லாம் மாமா கிட்ட வந்ததும் சரியா போகும். என்ன ஆதவா? பாத்தீங்களா அத்தை பாருங்க, சரின்னு சொல்றான். சொல்லுவான். டே யாதவா, 5 நிமிஷத்துல இந்த சிரிப்பு சிரிக்கிற, எதுக்குடா அந்த அழுத? அக்கா அது ஒண்ணு இல்ல, விழுந்த வேகத்துல பயந்துட்டான்னு நினைக்கிறேன். ஆமா மரகதம், பயத்துலதான் அப்படி கத்தியிருக்கான். ஃபர்ஸ்ட் டைம் விழுந்திருக்காருல்ல. ஆமா ஃபர்ஸ்ட் டைம். ஏண்டா இது என்ன அவார்டா உனக்கு? தொட்டையில தூங்கப்பட்டா பேசாம தூங்க மாட்டியாடா? இல்ல முழிச்சிட்டேன்னா ஒரு சவுண்டாவது கொடுக்கணும். எதுவுமே இல்லாம பெரிய மனுஷர் அவரா எழுந்துறது அதானேக்கா. வளர சேட்டை கூடி போதுக்கா. எப்படி மாமா மாதிரி வர வேண்டாமா? மாமங்காரனை தான் 2 அடி போடணும். ஐயா டே யாதவா, மாமா மாதிரி துருன்னு இரு, ஆனா சேட்டையும் பண்ணு, ஆனா யார்கிட்டயும் மாட்டிக்க கூடாது. ஏய் என்னடா சொல்லி கொடுக்கற? அத்தை அப்படிதான் இருக்கணும். இருக்கணும் வைஷாக்கா, அவன் காதை பிடிச்சு நல்லா திருக்கி விடுங்க. சேட்டை அவன் நிறைய சொல்லி கொடுத்துதான் இப்ப ஆதவனும் சேட்டை பண்ண ஆரம்பிச்சிட்டான். சரியா போச்சு. மதி அம்மா. என்னடி இன்னும் ஒரு மாதிரி இருக்க? அதெல்லாம் ஒண்ணு இல்லம்மா. என்னம்மா பயந்துட்டியா? ஆமா அத்தை. ஏய் அதெல்லாம் ஒண்ணு இல்ல, குழந்தைங்கன்னா அப்படித்தான், விழுந்துதான் எழுந்திருப்பாங்க. இதுக்கெல்லாம் போய் பயந்துட்டு இருக்க? இல்ல அத்தை, என் மேலதான் தப்பு. தம்பி உள்ள தொட்டில போட்டுட்டு வெளியே வந்திருக்க கூடாது. யோ மதி, என்னம்மா நீ? சின்ன பிள்ளைங்க அப்படிதான், எப்பயும் ஒரே மாதிரி இருக்க முடியுமா? அதுக்காக நம்ம இங்கிட்ட அங்கிட்ட நகராமையே உட்கார்ந்து இருக்க முடியும்? இல்ல அத்தை, ஹால்ல உள்ள தொட்டில தான் எப்பவும் இவங்க போட சொல்லுவாங்க. ஆனா இங்க சத்தம் கேட்டா டக்குன்னு முழிச்சிடுவான்டா. நான் ரூம்ல உள்ள தொட்டிலே போடுவேன். ஆனா இன்னைக்கு எதிர்பார்க்காம. இங்க பாருமா, தப்பு இல்ல. பிள்ளை தூங்கினா ஒரு 2 மணி நேரமாவது நல்லா தூங்கணும். ஹால்ல நம்ம குடுக்கற சவுண்டுக்கு இவன் தூங்குவானா? இவனை வச்சுட்டு மிக்ஸி கூட போட முடியல. அந்த சத்தத்துக்கு டொயங்கன்னு முழிச்சுக்கிட்டு அழுகுறான். ஹால்ல எல்லாம் தூக்க வைக்க முடியாதுமா. இன்னைக்கு கீழே விழுந்து.
ஏய் மதி, நீ ரொம்ப பயந்துட்டேன்னு நினைக்கிறேன். விழுந்து 5 நிமிஷம் ஆகல பாரு. எப்படி சிரிச்சு விளையாண்டுட்டு இருக்கானு. விட்டு ஒண்ணும் கிடையாது. ஆமாமா, இந்த குழந்தைங்க விழுந்து எழுந்திருக்காம வளருங்க. எல்லாருமே அப்படித்தாம்மா. தொட்டில் கடியில தலகாணியும் போட்டு சேஃபா தான் பிள்ளைய வச்சுட்டு வந்திருக்க. இன்னும் எதுக்கு கவலைப்பட்டு இருக்க? மதி, வைஷாத்த வீரா திட்டினானா? அதெல்லாம் இல்லத்த. ஏய், நான் வரும்போது ஏதோ கோபமா பேசின மாதிரி இருந்தது. அதெல்லாம் இல்லத்த. கொஞ்சம் கவனமா பாத்துக்கலாமே, பையன் இப்படி பயந்து அழுகுறான்னு தான் சொன்னாங்க. ஓ அப்படியா? சரி சரி விடு. நான் கூட வீரா எதுவும் திட்டினானோ அவனை சத்தம் போடுவோன்னு நினைச்சேன். ஆமா, எங்க போனா? தெரியலத்த. தெரியலையா? உன்கிட்ட சொல்லிட்டு போலையா? இல்லத்த, நான் தம்பிய பார்க்க வந்தனால வேலை எதுவும் இருக்கான்னு தெரியல, அதான் போயிருப்பாங்க. ஓ சரி சரி சரிம்மா, நீ எதுவும் நினைக்காத. மதி, குழந்தைங்கன்னா அப்படித்தான். திடீர்னு அழுவாங்க, திடீர்னு சிரிப்பாங்க. அதுக்காக நீ இப்படி கவலைப்பட்டுட்டு இருக்க? ஒன்னே இல்ல, பயப்படாத. பாரு, 2 நிமிஷத்துல எப்படி சிரிச்சிட்டு இருக்கானு. சரி ஜீவா. ஆனா இதெல்லாம் இவங்களுக்கு தெரியலையே. வைஷாத்த திட்டினாங்களான்னு கேக்குறாங்க. இல்லத்த, ஃபர்ஸ்ட் டைம் அடிச்சிட்டாங்க. அடிச்சது கூட வலிக்கலத்த. ஆனா இவங்க இப்படி எல்லாம் பேசுவாங்கன்னு எதிர்பார்க்கல. சரி ஓகே, இவங்க தானே, நான் ஏத்துக்கிறேன். அதனால ஒண்ணு இல்ல. யாதவனுக்கு ஒண்ணு செய்யலையே, அதுவே போதும். மதி, சரி ஜீவா. அதவா வாரியா அம்மா கிட்ட? ஏய் இருக்கட்டும், நான் ஃப்ரீயா தான் இருக்கேன், நான் பாத்துக்கிறேன். தூங்கி எழுந்ததும் எதுவும் வயிற்றுக்கு கொடுக்கல. நான் அவனுக்கு சாப்பாடு ஏதாவது கொடுத்துட்டு வரேன். ஓ அப்படியா, சரி இந்தா. ஏ மதி, நான் ஊட்டிக்கிறேன்டி. இந்த டைம் சர்லாக் தானே கொடுப்போம், நீ போ, நான் பாத்துக்கிறேன். இல்லம்மா, இருக்கட்டும், நான் கொடுத்துக்கிறேன். வா அதவா. ஏ மதி, என்ன சலா வாட்டுக்கு பிள்ளைய தூக்கிட்டு போயிட்டா? அதானேக்கா. வைஷு, ஷாலா, சொல்லுங்க மதினி. வீரா ஏதாவது திட்டிருப்பானோ? மதி முகம்லாம் வீங்கி இருக்கு, கவனிச்சியா? கவனிச்சேன் மதினி, கவனிச்சுட்டு தான் அவட்ட கேட்டேன். வீரா திட்டினானான்னு கேட்டா இல்லைன்னு சொல்றா. ஆனா ரொம்ப ஒரு மாதிரி இருக்காக்கா. சரி சரி விடுங்க. பிள்ளை விழுந்து ரொம்ப அழுதுட்டானா, அதனாலயும் ஒரு மாதிரி அப்செட் ஆயிருப்பா. அப்படித்தான் இருக்கும்னு நினைக்கிறேன். சரி சரி பாத்துக்கலாம். போங்க, நீங்க போய் அவரார் வேலையை பாருங்க. சரி மதினி. சாலா வா. சரிங்கக்கா. சரி ஓகே. பிள்ளைக்கு ஒன்னும் இல்லைல, அது போதும். புருஷன் பொண்டாட்டி சண்டையா இருந்தாலும் அது கொஞ்ச நேரத்துக்கு தான். அதனால அதை பத்தி பெருசா ஒன்னும் யோசிக்க வேண்டியதில்ல. டே ஜீவா, அதவனை பாத்தியாடா? உன்கிட்ட எப்படி ஒட்டிக்கிறானே. ஆமாமா. மா, அப்பா எங்க? அந்த கூறுகட்ட மனுஷன் எங்க போனாரோ? வீட்டுக்குள்ளேயே இருக்க மாட்டேங்கிறாரா? வீட்டுக்குள்ளேயே இருந்தா வீட்டுக்குள்ளேயே இருக்காருன்னு சொல்லுவ. அதுக்காக என் நேரம் விட்டா சுத்திக்கிட்டே தெரியவாரா? வர வர ஒரு போக்கு சரியில்லடா. எனக்கு என்னமோ மிந்தி மாதிரி துட்டை எதுக்கு எங்க செலவு பண்றேன்னு தெரியாம செலவு பண்ணுவாரோன்னு தோணுது. ஏமா அப்படி சொல்றீங்க? ஏய், மிந்தி துட்டு கொடு இம்சை பண்ணிக்கிட்டே இருந்தாரா? ஆமா. நம்ம சுபா கல்யாணம் முடிஞ்சதும் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா மாறி வந்தாரு. இப்ப என்னன்னா திரும்பவும் அதே மாதிரி தான்டா. எனக்கு என்னமோ இவர் நடவடிக்கை எதுவும் சரியில்லை. மா, அப்பா எப்பவும் போல ஜாலியா சுத்திக்கிட்டு தாமா இருக்காரு. என்னமோ நீ அப்படி சொல்ற. ஆத்தடா, அப்பப்ப வாட்ச் பண்ணிக்கோ. ஏதாவது ஒரு பிரச்சனைனா அவ்வளவுதான். என்னம்மா, என்ன பண்ணுவீங்க? நான் என்ன பண்ணுவேன்? நான் என் அண்ணன் வீட்டுல அப்படியே இருந்துக்குவேன். அந்த மனுஷனை வீட்டை விட்டு அனுப்பிட வேண்டியதா. மா, அதுக்காக அவருக்காக சேர்ந்தால நான் வீட்டை விட்டு வெளியே போக முடியாதுடா. எனக்கு எப்பவும் என் அண்ணன் வீடுதான். சரி சரி, அப்பப்போ உங்க அப்பாவை பாத்துக்கோ. டீ காஃபி எதுவும் குடிக்கிறியா? எதுவுமே வேண்டாமா. சக்தி வந்துட்டானா? இப்பதான்டா சவுண்ட் கேட்டுச்சு. கூப்பிட்டு பாரு, வந்திருப்பான். சரி நீங்க போங்க, நான் பாத்துக்கிறேன். சக்தி கால் பண்ண சொன்னா பண்ணவே இல்ல. வீரா வந்து இவ்வளவு கோபமா? கண்டிப்பா மதிய நல்லா திட்டி இருப்பான்னு நினைக்கிறேன். அவன் வீட்டை விட்டு போயிட்டான். அப்பனா அவனோட கம்பெனி ப்ராஜெக்ட் என்ன ஆச்சு? ஏதாவது சொதப்பிட்டானா? அதனாலதான் மதிக்கிட்ட கோபத்தை காமிக்கிறானா? இந்த சக்தி எங்க போனா? சக்தி, டேய் இங்க இருக்கேன். ஏய் வந்துட்டியா? ஏடா, போன் பண்ண சொன்னா போன் பண்ண மாட்டியா? என்னத்த பேச? என்னடா என்னாச்சு? டேய், எப்பவும் இல்லாம வீரா சொதப்பிட்டான்டா. ஏய் என்னடா சொல்ற? அதான் வீட்டுக்கு அவ்வளவு கோபமா வந்தானா? கோபமா மதிய அன்னிக்கிட்ட கத்துனானாமே, எங்கடாவே? தெரியலடா, எங்கேயோ வீட்டை விட்டு கிளம்பி இருக்கான். அதுவும் யார்கிட்டயும் சொல்லாம. ஏண்டா, அவனுக்கு டென்ஷனா இருந்தா உடனே மதிய நீட்ட காமிச்சிருவானா? இப்பதான் சுபா சொன்னாடா, வீரா மச்சான இது வரைக்கும் இந்த மாதிரி பார்த்ததே இல்லைன்னு சொல்றா. அப்படி என்னடா அவனுக்கு கோபம்? ஏய் சக்தி, வைரமாமா ஏதாவது சொன்னாரா? இல்லடா. அப்பாடா, வைரமாமா ஏதோ திட்டிருப்பானோன்னு பயந்துட்டேன். என்னமா அவனுக்கு? ரத்னாப்பா திட்டினாரா? ரத்னாப்பாவா? என்னடா சொல்ற? ஆமாடா, வைரப்பா திட்டி இருந்தா கூட அந்த அளவுக்கு அவன் பெருசா கண்டுக்க மாட்டான். ஏன்னா வைரப்பா பாப்பா கோபப்படுறதான். ஆனா ரத்னப்பா கோபப்பட்டது, டேய் எனக்கே பார்க்க ஒரு மாதிரி ஆயிடுச்சு. அப்படி ஒரு கோபம் எதனாலடா? ப்ராஜெக்ட் போனதை விட இந்த கம்பெனிக்காரன் ரத்னப்பாக்கு போன் பண்ணி ஏதோ நம்ம கம்பெனி பேரை டேமேஜ் பண்ற மாதிரி பேசியிருக்கான்.
அதனால ரத்னாப்பாவுக்கு சொல்லின்னு கோபம் வந்துருச்சு. ஆபீஸ்ல கேண்டீன்ல வச்சு ரொம்ப திட்டாரா. ஐயோ. சரி ஓகே, என்ன பண்ண? நம்ம ரத்னாப்பா எப்ப கோபப்பட்டாலும் கொஞ்ச நேரம் கழிச்சு அவங்களே புரிஞ்சுக்கிட்டு நம்ம கிட்ட வந்து மனசார சாரி கேட்பாங்க. அது அவங்க குணம். இவன் புரிஞ்சுக்காம மதியனி கிட்ட கத்தி அவங்கள கஷ்டப்படுத்தி என்னடா இதெல்லாம். ஆமாண்டா, மதிய பார்க்கவே கஷ்டமா இருந்தது. சரி ஓகே, இப்ப பயபுல எங்க போயிருக்கான்னு தெரியல. வரட்டும், பாத்துக்குவோம். டேய், ரத்னாப்பா திட்டினதா நான் சொன்னேன்னு சொல்லிக்காத. சும்மாவே செம்ம டென்ஷன்ல இருப்பான். இதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு கூட கொஞ்சம் கத்தப்பாரான். சரி சரி சரி, நான் பாத்துக்கிறேன். டேய், உன் லேப்டாப்புக்கு ஒரு மெயில் சென்ட் பண்ணேன். அதை செக் பண்ணி நம்ம கம்பெனிக்கு திரும்ப சென்ட் பண்ணிடு. சரிடா, நான் பாத்துக்கிறேன். ம். ஏய் சரி சரிம்மா, இதுக்கு போய் அழுவாங்களா? அழாத, அவ்வளவுதான். வலிக்குதுடா. சரி சரி ஓகே, அழாத. இப்போ வீட்டுக்கு போயிடலாம். ஓகே சார். ஒரு சில பேர் அப்படித்தான் இன்ஜெக்ஷனுக்கு இன்னும் பயப்படதான் செய்யறாங்க. வீட்ல போய் ரொம்ப வலிக்குதுன்னு சொன்னாங்கன்னா ஐஸ் கியூப் இல்லாட்டி ஹாட் வாட்டர் வச்சு ஒத்தடம் கொடுங்க, வலி சரியா போகும். சரிங்க மேம். மேம், இனி காய்ச்சல் சளி. காய்ச்சல் இன்ஜெக்ஷன் போட்டதுக்கு இன்னும் கொஞ்ச நேரத்துல அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா குறைஞ்சிடும். கோல்ட் ஆனா ரொம்ப இருக்கு. இப்ப நான் நைட் கொடுத்த மாத்திரையே அப்படியே கொடுத்துருங்க. காலையில நல்ல வயிறு ஃபுல்லா சாப்பிட்டாங்கன்னா அந்த டேப்லெட்டை அப்படியே கண்டினியூ பண்ணுங்க. இல்ல சரியா சாப்பிடாட்டி ஆஃபா கொடுத்தா போதும். காஃப் சிரப் கொடுத்துருக்கேன், அது ஒரு 10 ml கொடுத்துருங்க. ஓகே மேம். 3 நாள் கண்டினியூ பண்ணுங்க, கொஞ்சம் கொஞ்சமா குறைஞ்சிடும். சரிங்க மேம். அப்புறம் நல்லா சாப்பிட்டா மாத்திரை எல்லாத்தையும் அப்படியே கொடுங்க. ஏன்னா இவங்களுக்கு கோல்டு ரொம்ப இருக்கறனால கொஞ்சம் டோஸ் அதிகமான மாத்திரையை தான் கொடுத்துருக்கேன். ஓகே மேம், நான் பாத்துக்கிறேன். ஓகே சார், நீங்க கிளம்பலாம். ஓகே மேம். சிந்து. போடா, இதுக்கு தான் நான் வர மாட்டேன்னு சொன்னேன். கூட்டிட்டு வந்து என்ன அழ வச்சுட்டேல. ஏய் சரிம்மா, ஒண்ணே இல்ல. காய்ச்சல் எவ்வளவு இருந்தது பாத்தியா? இதுக்கு மேல சளி வேற. காலையிலே வந்திருந்தா இவ்வளவு பிரச்சனை இருக்காது. நீ தான் வரமாட்டேன்னு அடம் பிடிச்ச. இப்ப பாரு, சரியா சாப்பிடாம உடம்புல ஸ்ட்ரென்த்தும் இல்ல. சரி வா, வீட்டுல போய் சாப்பிட்டுட்டு டேப்லெட் போடலாம். எனக்கு தூக்கம் வருது. ஐய, அடி வாங்க போற. வா வா, இட்லி சாப்பிட்டுட்டு டேப்லெட் போடு. அப்பதான் சளி குறையும். இல்ல நாளைக்கு இன்னும் கஷ்டப்படுவ. திரும்ப ஹாஸ்பிட்டல் தான் வரணும். நாளைக்கு வந்து ஊசி போட்டுக்கிறியா? வேணாம் வேணாம். அப்பனா வந்து சாப்பிட்டுட்டு டேப்லெட் போட்டுட்டு தூங்கு. சரி வா போலாம். இரு நான் தூக்கிக்கிறேன். இந்த பெட்ஷீட்டை எடுத்து போட்டு வானா கேக்குறியா? இதுதான்டா நல்லா இருக்கு. அந்த அளவுக்கு ஒரே நாள்ல உடம்ப நல்லா வீக் ஆக்கிட்ட. சரி சரி சரி, வா போலாம். குழந்தை தோத்து போகும் போல. இந்த அளவுக்கு பயப்படுறா. இவ்வளவு நாள் நமக்கு இது தெரியாம போச்சு. ஆனாலும் பாவம், ரொம்ப கஷ்டப்படுறா. வீட்டுக்கு போய் இட்லியை ஊட்டி விட்டு டேப்லெட்டை கொடுத்து தூங்க சொல்லலாம். என்னடா சொல்ற? வீரானாவா? வீரானாவாடா இப்படி பண்றான்? ஆமாண்டா. ஆபீஸ் டென்ஷனா மதியானி கிட்ட காமிச்சு. இப்ப எங்க தான் போனா? தெரியலடா. அங்கெல்லாம் வந்ததும் மதிய கோபப்பட்டு திட்டிட்டு கிளம்பினவன். இப்ப பாரு, நைட் எத்தனை 9 மணி ஆக போகுது. இன்னும் காணா, எங்க போனான்னு தெரியல. போன் பண்ணாலும் போன் சுவிட்ச் ஆஃப். ஏன்டா வீரானா இப்படிலாம் என்னைக்கு பண்ணது கிடையாதுடா. அதான்டா என்னன்னு தெரியல. ஏண்டா ரத்னப்பா ரொம்ப திட்டாங்களோ? 4-5 ஸ்டாஃப் முன்ன திட்டிருக்காங்கடா. ஆனா ரத்னமாமா இந்த மாதிரி கோபப்பட்டதே கிடையாது. எதா இருந்தாலும் ரொம்ப கேஷுவலா எடுத்துட்டு போயிருவாங்க. வைரமாமா தான் அப்பப்போ வந்து கண்டிப்பாங்க, திட்டுவாங்க. இது எதிர்பார்க்காம ரத்னமாமா திட்டினால அதனால ரொம்ப அப்செட் ஆயிட்டானா என்னமோ. அதுக்காக என்னடா பண்றது? நம்ம அப்பா தானே. ஏண்டா ரத்னப்பா என்ன திட்டாட அவன் வாங்கிட போறான். டெய்லி கொஞ்ச நச்ச பேச்சாடா கேட்டேன். இப்பதான்டா என்னமோ கொஞ்சம் திட்டாம இருக்காரு. இல்லாட்டி என்ன முன்ன பார்த்தாலே அப்படி கரிச்சு கொட்டுவாரு. அதுக்கெல்லாம் நான் கோபப்பட்டு ரோசப்பட்டு வீட்டை விட்டு ஓடி இருந்தேனா இந்நேரம் என்ன நிலைமையில இருப்பேனே தெரியாது. அது உனக்கு பழகிருச்சு. டேய், இல்ல சின்ன பிள்ளையிலே நீ ரத்னமாமாட்ட வாங்கி வாங்கி பழகிக்கிட்ட. அவன் மூத்த பிள்ளைய ஒரு கெத்தா யார்கிட்டயும் எந்த பேச்சும் வாங்காம ரத்னமாமா வைரமாமாக்கு அடுத்த ஸ்டேஜ்ல அவன் இருந்தான். திடீர்னு புடிச்சு திட்டுன்னு திட்டினா அதனால பயபுல கொஞ்சம் பயந்துட்டான்னு நினைக்கிறேன். என்னடா பயம்? யாருக்கு தெரியும். சரி ஓகே, மணி 9 தானே ஆகுது. வெயிட் பண்ணி பாப்போம். மதியானிய போய் பார்த்தேன்டா. அழுகுறாங்கடா. அவங்க இந்த வீட்டுக்கு வந்ததுல இருந்து அழுது நான் பார்த்ததே கிடையாது. ஃபர்ஸ்ட் டைம் அவங்க கண்ணுல கண்ணீரை பார்க்கும்போது மனசுக்கு என்னமோ வலிக்குதுடா. ஆனா அவன் கொஞ்சம் கூட இதெல்லாம் யோசிக்காம கோபம் தான் வருது. வரட்டும் அவன. ஆமா வரட்டும். நீயும் சட்டையை பிடிச்சு கேள்வி கேளு. ஆனாலும் ஏறானா கோச்சிட்டு போற ஆள்லாம் கிடையாது. ஆமாண்டா, கோச்சிட்டு போக மாட்டான். அதுவும் ரத்னமாமா திட்டினதுக்கு அவன் கொஞ்சம் புரிஞ்சுக்கிறவன்.
ஆனா வீட்டுக்கு வந்து மதியமும் திட்டிட்டு போனானா அதான் எனக்கு யோசனையா இருக்கு. அதவன் கீழே விழுந்ததும் அது எந்த அளவுக்கு பயந்துருப்பா. நம்மளை விட அதிகமா பயந்ததுன்னா அது மதி தானடா. அத கூட புரிஞ்சுக்காம அவன் திட்டிட்டு போனானா ஏதோ ஒண்ணு இருக்குடா. ஏண்டா நமக்கு தெரியாம ஏதாவது ஒரு பிரச்சனையில மாட்டிருப்பானோ? பிரச்சனையா? என்னடா சொல்ற? எனக்கு என்னமோ வீரா கோபம். அதுவும் இல்லாம கம்பெனில இப்போ வரைக்கும் அவனால ஒரு சின்ன மிஸ்டேக் கூட வந்ததில்ல. ஆனா இன்னைக்கு எல்லாரும் அவ்வளவு தூரம் சொல்லியும் அவன் ஒர்க் பண்ணும் போது பார்த்தேன்டா ஒரு மாதிரி டென்ஷனா படபடப்பா. அதனாலேயே அந்த ப்ராஜெக்ட்ல மிஸ்டேக் வந்திருக்கு. ஆனா அப்பா அவன் எந்த ப்ராப்ளத்துல இருந்தான்னு தெரியலையே. என்னடா சொல்ற? நமக்கு தெரியாம அவனுக்கு என்னடா ப்ராப்ளம்? அதான் என்னால நம்பவும் முடியல. ஐயோ, ஒரே குழப்பமா இருக்கு. சரி, ஓகே, என்ன பிரச்சனையா இருந்தாலும் நம்ம கிட்ட சொல்ல வேண்டியதானே? நம்ம யார்கிட்டயும் ஷேர் பண்ணாத விஷயமாடா. எல்லாத்தையும் நம்ம 5 பேத்துக்குள்ள ஷேர் பண்ணிக்கிட்டு அதுக்குள்ள ஒவ்வொரு ஆள் சமாளிச்சுக்கிட்டு தானடா இருக்கோம். இவனுக்கு மட்டும் என்ன? அவனுக்கு மட்டும் மூத்தவங்கிற கெத்தா இருக்கும். என்ன மூத்தவனோ? இப்ப எங்க போனான்னு தெரியல. டேய் ஒரு 1/2 hour வெயிட் பண்ணுவோம். அதுக்கப்புறம் வேணா பார்க்கலாம். ரத்தனப்பா இன்னும் வரலடா. வந்ததும் வீராண்ணா எங்க, ஏன் இன்னும் வரல, எங்க போனா, இதெல்லாம் கேள்வி கேட்டா போலீஸ்காரன் நீயே பயந்து போய் தான் நிக்கணும். ஜீவா. ஐயோ என்னடா என்னாச்சு? அங்க பாரு ரத்ன மாமா. டேய், ரத்தனப்பா வந்தாச்சுடா. வீரா எங்கன்னு கேட்டா ஐயோ, என்னடா சொல்றது? வா வா அப்படியே திரும்பி பார்க்காம வீட்டுக்குள்ள ஓடிடுவோம். அடச்சி, இதெல்லாம் ஒரு ஐடியாவா? ஏன் வீட்டுக்குள்ள வந்து கூப்பிட மாட்டாரா? ஏண்டா வீட்டுல எத்தனை டிக்கெட் இருக்காங்க, யாராவது வந்து பதில் சொல்லட்டும்டா. நாமளே ஏன் அவர்கிட்ட திட்டு வாங்கணும்? டேய், ஏன்டா கொஞ்ச நாள் சீரியஸா இருடா. நானே வீராவை காணுங்கிற டென்ஷன் வேற ஒரு மாதிரி வருது. என்ன பிரச்சனைனாலும் வீட்டுல இருந்து ஃபேஸ் பண்ணணும். கோச்சிட்டு போறானா? ஐயோ, ஒன்னும் புரியலையே. ஜீவா. ஐயோ டேய் மகனா, நீ நிக்கிறேடா, உன்னை விட்டுட்டு என்ன ஏன்டா கூப்பிடுறாரு? அவருக்கு மருமகனை தான் ரொம்ப பிடிக்குமா? டேய் ஜீவா. மாமா. என்ன 2 பேரும் வெளியே நிக்கிறீங்க? அது ஒண்ணு இல்லப்பா, சும்மாதான். யாரை எதிர்பார்த்துட்டு இருக்கீங்க? அது 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 உங்களதான் மாமா. ஏன்டா எதுக்குன்னு கேப்பாரு. ஐயோ என்ன எதுக்கு எதிர்பார்த்துட்டு இருக்க? கேட்டாரு போ. எப்படி சமாளிப்பேன்? ஜீவா. மாமா. என்ன எதுக்கு எதிர்பார்த்துட்டு இருக்க? இல்ல மாமா, மணி 9 தாண்டிடுச்சு, இன்னும் காணுமேன்னு பார்த்தேன். அது கொஞ்சம் ஒர்க் இருந்தது, அதனால லேட் ஆயிடுச்சு. வயிறும் வந்தாச்சுல? வந்துட்டாங்கப்பா. ஓகே ஓகே. வீட்டுல உள்ள எல்லாரும் வந்தாச்சா? அது அது என்னடா எல்லாரும் இந்நேரம் வந்திருக்கணுமே, வந்தாச்சுல? அது வந்து இல்லப்பா அது. ஆமா, வீராவை கேட்கணும்னு நினைச்சேன். எங்க அவன்? என் மேல ஏதாவது கோபத்துல இருக்கானா? சொன்னானா? திட்டுறதையும் திட்டி போட்டு பேச்சப்பாரு. கோபத்துல இருக்கானான்னு கேக்குறாரு. கோபப்பட்டு ஓடி போயிட்டான்னு சொன்னா. சும்மா இருடா. டேய் சரத்து, என்னடா? அப்பா அது வந்துப்பா. வீரா என்ன பண்றான்? அவன் அவன் இனிதான்ப்பா வருவான். இனி வருவானா? எங்க போயிருக்கான்? என்னடா உனக்கு மேல கேள்வி கேக்குறாரு? போலீஸ்காரே நீ தயங்குற, பிசினஸ் மேன் டான் டான் கேள்வி கேக்குறாரு. நானும் டான் டான் பதில் சொன்னேன்னா ஏறி மிதிப்பாரு. அது என்னமோ வாஸ்தவம் தான். சரத்து, என்ன ஆச்சு? வீரா எங்கன்னு கேட்டேன். அது அது தெரியலப்பா, ஏதாவது கடைக்கு போயிருக்கானான்னு தெரியல, அதான்ப்பா பாத்துட்டு இருக்கோம். இப்ப வந்துருவாப்பா. நீங்க போங்கப்பா, நாங்க பாத்துக்கிறோம். இல்லடா, இன்னைக்கு ஆபீஸ்ல ஒரே டென்ஷன் ஆயிடுச்சு. அவசரப்பட்டு கொஞ்சம் திட்ட வேற செஞ்சுட்டேன். அதான் அவனை பார்த்து பேசுவோமேன்னு வந்தேன். இப்ப வந்துருவான்ப்பா. நான் வந்தது உங்களை பார்க்க சொல்றேன். சரி, ஓகேடா. நான் ஃப்ரெஷ் ஆயிட்டு ஹால்ல தான் வெயிட் பண்ணுவேன். வர சொல்லு. ஐயோ ஹால்லையா? சரி ரத்னப்பா. இப்ப என்னடா பண்றது? வீரா இன்னும் கொஞ்ச நேரத்துல வரல. அப்பா கிட்ட என்னடா பதில் சொல்றது? அவன் எங்கடா போனா? அது வேற ஒரு மாதிரி இருக்குடா. அதான்டா தெரியல. வேணாடா, சாயங்காலம் போனவன் கிட்டத்தட்ட 3 மணி நேரத்துக்கு மேல ஆச்சு. இனியும் வெயிட் பண்ணா நல்லா இருக்காது. வா போய் என்ன ஏதுன்னு பாத்துட்டு வந்துடலாம். எங்கடா போய் பாக்க? ஏதாவது பார்க்கு இல்ல கோவில் எங்கேயாவது. ஐயோ, அவன் எப்போ அங்கலாம்? தெரியல, வேற என்ன பண்ண, மணி ஆயிடுச்சு. ரத்ன மாமா இன்னும் கொஞ்ச நேரத்துல அவன் எங்கன்னு கூப்பிடுவாங்க. அதுங்கள வா, ஏதாவது ஒண்ணு வெளியே போனாதான் ஏதாவது தீர்வு கிடைக்கும். போய் என்ன ஏதுன்னு பாத்துட்டு வந்துடலாம். ஷோ, என்ன புது பிரச்சனைன்னு தெரியல. சரி, ஓகேடா, வா. சரத்து